ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த புதிய வாரத்திற்கு நான் உங்களை வரவேற்கிறேன். ஆண்டவர் நல்லவர். இன்றைக்கும் நாம் தியானிப்பதற்கு ஆதாரமாக ஏசாயா 54:8 அதில் ஒரு வரி வருகிறது. மத்திய பகுதியில் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன், நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன். ஆண்டவர் நல்லவர். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஆண்டின் ஆரம்பத்தில் முதல் ஒரு மாதத்தை கடந்து 2வது மாதத்தில் பயணித்து கொண்டிருக்கிறோம். நிறைய ஜெபங்கள் பைபிளில் இருக்கிறது. நிறைய வசனங்களை வச்சு ஜெபிக்கிற பழக்கம் நம்ம பலருக்கு உண்டு. ஒரு புதிய ஜெபத்தை நான் உங்களுக்கு சொல்லித்தர விரும்புகிறேன். ஆண்டவர் நல்லவர். கிருபையோடு வரவேண்டியவைகள் அப்படிங்கிற தலைப்பில் நான் பேச விரும்புகிறேன். கிருபையோடு வரவேண்டியவைகள். ஒரு 4 காரியத்தை நான் வேகமாய் சொல்லி உங்களுக்காக ஜெபிக்கிறேன். கிருபையும் நன்மையும். சங்கீதம் 23:6. கிருபையோடு கூடிய நன்மைகள். நமக்கு வரவேண்டிய எல்லா நன்மைகள்லையும் கர்த்தருடைய கிருபை இருக்கணும். பணம் இருக்குன்னு ஒரு பொருளை வாங்கி அதில் கிருபை வைங்கன்னு நம்ம கேட்க முடியாது. கிருபையோடு எனக்கு வரவேண்டிய நன்மைகள் வரட்டும் ஆண்டவரே அப்படி ஜெபம் பண்ணுங்க. வருகிற எல்லா நன்மையிலும் கிருபை இருக்க வேண்டும். 2வது, கிருபையும் சத்தியமும். சங்கீதம் 25:10 முதல்ல சொன்னது உலகத்திற்குரிய ஆசீர்வாதங்கள் நமக்கு வரும்போது கிருபையோடு வரணும். 2வது, பைபிளை வாசிக்கும் போது அதில் கர்த்தருடைய கிருபை உங்கள் மேலே இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா வசனத்தில் உள்ள வெளிப்பாடுகளை, அதற்குள்ள இருக்கிற பொக்கிஷங்களை கர்த்தர் உங்களுக்கு புரிய வைப்பார். வெளிப்பாடுகளை கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஆண்டவரே, நான் சத்தியத்தை வாசிக்கும் போதெல்லாம் உங்கள் கிருபை என்னை சுற்றி இருக்கட்டும், என்னை சூழ்ந்து இருக்கட்டும், வசனத்தை புரிந்து கொள்ள. ஏன்னா பல நேரங்களில் இதை நான் சொல்லணும்னு விரும்புகிறேன். இயேசு அவர் வனாந்தரத்தில் உபவாசித்து ஜெபித்து கொண்டிருக்கும் போது வசனங்களை வச்சு தான் பிசாசு அவரோடு போராடுகிறான். பல நேரங்களில் நம்ம படிக்கிற வசனங்களை தவறாய் புரிய வச்சு உங்களை குழியில் தள்ளுற வேலையை பிசாசு நல்லா பண்ணுவான். பண்ண முடியுமா பாஸ்டர்? பண்ண முடியும். அதனால தான் நீங்கள் வாசிக்கிற வசனத்தினுடைய அர்த்தம், அதை புரிந்து கொள்ளக்கூடிய அளவில் நீங்கள் ஜெபிங்க. ஆண்டவரே, நான் வாசிக்கும் போது உங்கள் கிருபையும் சத்தியமும். 3வது, கிருபையும் வரங்களும். ரோமர் 11வது அதிகாரம் 29வது வசனத்தில் இது ஆவிக்குரிய ஒரு விஷயத்தை குறிக்கிறது. வரங்கள் இல்லாத விசுவாசிகளை நம்ம இன்னும் எவ்வளோ நாள் இருக்கணும்? நோ, ஜெபம் பண்ணுங்க. இந்த வருஷத்தில் இது ஒரு புது ஜெபமாக நீங்கள் எடுத்து செய்யுங்க. ஆண்டவரே, நான் ஒரு சபைக்கு போகிறேன், ஆராதிக்கிறேன், போயிட்டு அப்படியே வந்துடுறேன், எனக்குள்ளே எந்த வரங்களும் இல்லை. வரங்களை நாடுங்கள்னு பவுல் சொல்கிறார். வரங்களோடு நம்முடைய வாழ்க்கை இருக்கணும். ஊழியத்தில் ஏதாவது ஒரு விதத்தில் உங்கள் வரங்கள் பயன்பட்டு அதன் மூலம் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். எனவே 3வது காரியம், கிருபையும் வரங்களும். கிருபா வரங்கள். எனக்கு வரத்தை தாங்க ஆண்டவரே, ஜெபம் பண்ணுங்க. முதல்ல சொன்னேன், எனக்கு வரவேண்டிய எல்லா நன்மைகளிலும் உங்கள் கிருபை இருக்கட்டும், உங்கள் கிருபையோடு அந்த நன்மைகள் வரட்டும். 2வது, நான் வசனத்தை வாசிக்கும் போது உங்கள் கிருபை இருக்கட்டும். அந்த வசனத்தினுடைய வெளிச்சத்தை நான் புரிஞ்சுக்கணும். அந்த வசனத்தில் இருக்கிற ஆழத்தை நான் விளங்கி கொள்ள வேண்டும். தவறாய் நான் வழிநடத்தப்பட்டு விடக்கூடாது. அந்த ஜெபம் இருக்கட்டும். 3வது, வரங்களை கொடுங்க ஆண்டவரே. ஒருவேளை உங்களுக்குள் வரங்கள் இருந்தால் இந்த ஜெபம், இந்த வரங்கள் பயன்படாமல் அப்படி பூட்டி வைக்கப்பட்டிருக்கிறதப்பா, இந்த வரங்களை பயன்படுத்த எனக்கு நல்ல பிளாட்ஃபார்ம்ஸ், வரங்களை பயன்படுத்தக்கூடிய வாய்ப்புகளை எனக்கு கொடுங்க ஆண்டவரே அப்படி ஜெபம் பண்ணுங்க. 4வது, கிருபையும் மகிமையும். சங்கீதம் 84:11 கர்த்தர் நல்லவர். உங்கள்கிட்ட வரக்கூடிய நன்மைகளில் எல்லாம் கிருபை இருந்துச்சுன்னா, நீங்கள் வசனத்தை வாசிக்கும் போதெல்லாம் அதனுடைய தெளிவான உண்மைகளை, சத்தியத்தை சத்தியமாக நீங்கள் அறிந்து கொண்டால், வரங்களோடு கூட உங்களுடைய விசுவாச வாழ்க்கையும் ஊழியமும் இருந்துச்சுன்னா, கிருபையோடு கூடிய மகிமை, ஹானர், கர்த்தர் உங்களை ஹானர் பண்ணுவார். சங்கீதம் 128 ஆண்டவர், இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுகிறான்னு ஹானர் பண்ணுறது போல உங்களை கர்த்தர் மகிமைப்படுத்துவார். உங்கள் பேரை கர்த்தர் மகிமைப்படுத்துவார். கிருபையும் மகிமையும். உங்கள் புகழுக்கு பின்னால்
உங்களுடைய திறமை மட்டும் இருக்கக்கூடாது. ஒருவேளை யாராவது ஒருத்தர் உங்களை புகழ்றாங்க அப்படின்னா அவருடைய கிருபைக்கு தான் அந்த கிரெடிட் போகணும். அப்படி நம்ம நடந்துக்கிறோமா? இந்த ஜெபங்களை அனுதினமும் பண்ணுங்க. எல்லாரும் பண்ணுங்க. இதை பார்க்கிற எல்லாரும், இதை கேட்கிற எல்லாரும், கிருபையும் நன்மையும், கிருபையும் சத்தியமும், கிருபையும் வரங்களும், கிருபையும் மகிமையும் எனக்கு இது நடக்கட்டும் அப்படின்னு நீங்கள் ஜெபித்தா இந்த வருடத்தில் கர்த்தர் பெரிய விஷயங்கள் எல்லாம் உங்களை நம்பி கொடுப்பார். ஏன்னா நீங்கள் எந்த மனுஷனையும் நம்பலை, கிருபையை சார்ந்து கொள்றீங்க. வேதத்தில் ரொம்ப தெளிவாய் சொல்லப்படுகிற ஒரு வசனத்தில் ஒன்று, என் கிருபை உனக்கு போதும். என் கிருபை உன்னோட இருந்துச்சுன்னா வேற எதுவுமே வேணாம், போதும். இந்த 4 காரியங்களுக்காக நீங்கள் ஜெபிக்க நான் உங்களை அன்பாய் கேட்கிறேன். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். நல்ல பிதாவே, உம்மை துதிக்கிறேன். இந்த நல்ல வேலைக்காக நன்றி. இந்த செய்தியை கவனித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். அப்பா, நீர் அவர்களை ஆசீர்வதிப்பீராக. கர்த்தருடைய கிருபை அவர்களுக்கு இன்னும் கிடைக்கட்டும். காலைதோறும் கர்த்தருடைய கிருபை புதிதாய் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஒவ்வொரு நாள் எழும்பும் போதும் உடைய கிருபையை பெற்று கொண்டு தங்களுடைய வேலைகளை ஆரம்பிக்க நீர் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யும். இந்த 4 குறிப்புகளும் ஜெபமாய் மாறட்டும். கர்த்தர் நீர் அப்படி செய்ய போகிறதற்காக நன்றி. இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கிருபையை சார்ந்து கொள்ளுங்க. God bless you.